ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். 2022 தமிழில் 50 கொஸ்டின்ஸு. டெய்லி 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கான 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், தவறான இணையை அறிய சொல்லியிருக்காங்க. இதில் தவறான இணை என்னன்னு பார்க்கலாமா? ஈக்குவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையாக, சரிங்களா? ஈக்குவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையாக. இது எப்படி அப்படி சொல்கிறாங்கன்னா பாருங்கள், ஜுவாலை அப்படின்னா தீயின் அனல், ஓகேவா? அடுத்தது கார் ஹாரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழுந்தோட சவுண்டு. காரோட ஹாரன் வந்து மகிழுந்தோட சவுண்டு, ஓகே ரைட்டு தான். சப்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசை. இது எல்லாமே எதில் வருது அப்படின்னா சவுண்டில் வந்து வருது. இது மட்டும் வேறு மாதிரி இருக்குது, ஓகேவா? இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரிலேட் பண்ணிக்கலாம், ஓகே? இப்படி தான் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணி இதுதான் ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி வந்து அடிக்கணும். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவல் விடை. ஏவல் விடைனா நான் ஏற்கனவே டெஃபினேஷன் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா கேள்விக்கு விடையா ஒரு வேலையை செய்யும்படி நம்ம வந்து என்ன சொன்னோம், ஏவறது. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவல் விடை. நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலேயே புதுமுறுக்கு ஏற்படும், ஓகேவா? என்ன சொல்கிறாங்க, நல்ல வரலாறை படித்தாதான் என்ன சொல்கிறாங்கன்னா இளம் உள்ளத்திலே புதுமுறுக்கு ஏற்படும் என்றவரை தேர்வு செய்க அப்படின்னு கேட்குறாங்க. இது யார் சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. யார் சொல்லியிருப்பாங்கன்னா பேரறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? மடலி அல்லது வடலி என்பதனை குறிக்கும் பொருள் தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனையோட இலைநிலையை தான் என்ன சொல்லுவாங்கன்னா மடலி அல்லது வடலி. எதோட இலைநிலை? பனையின் இடைநிலை, இளநிலை. 5வது கேள்வி பாருங்கள், பத்தியை படிச்சுட்டு நம்மளை விடையளிக்க சொல்லியிருக்காங்க. மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதை வரையறை செய்வதே இலக்கணம் எனப்படும். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5 வகைப்படும். உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. ஆ முதல் அவ் வரை இல்லை 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன. மெய்யெழுத்துக்கள் 18 ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை ஆகும், ஓகேவா? மெய் எழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12 சேருவதால் மொத்தம் எத்தனை? 216 உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து கிடைக்குது. இதில் கேள்வி பார்க்கலாமா? தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனை பார்த்தோம்? 5. பாருங்கள், தமிழ் மொழியோட இலக்கண வகைகள் 5. உயிருக்கு முதன்மையானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று, ஓகேவா? உயிருக்கு முதன்மையானது காற்று. அடுத்தது உயிரெழுத்துக்களோட எண்ணிக்கை எத்தனை? உயிரெழுத்துக்களோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. கேள்வி ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃப் படிங்க, படிச்சுட்டு இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். மெய்யெழுத்துக்களை ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. மெய்யெழுத்துக்கு எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. அடுத்தது உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தோம்? 216, ஓகேவா? பத்தியை படிக்கிறீங்க, கீழே விடைய சொல்ல போகிறீங்க. பொருத்தமான காலம் அமைத்தல் எதிர்காலம். மலை மீறி ஏறுவேன், எதிர்காலத்தை வந்து சொல்கிறாங்க, சரிங்களா? இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். மலை மீறி ஏறுவேன், அதாவது நான் ஏற போகிறேன் எதிர்காலத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், ஓகேவா? ஆய்வுகள் செய்து பார்க்கிறேன். கீழ்கண்ட தொடர் எக்காலத்துக்குரியது? ஆய்வுகள், இப்போ நான் வந்து ஒரு ஆய்வு செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னா அது நிகழ்காலத்தில் வந்து சொல்கிறாங்க, ஓகேங்களா? எந்த 2 சொற்களை இணைத்தால் சரியான ஒரு புதுச்சொல் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. புதிய சொல் கிடைக்குதுன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கண் கூட்டல் அழகு கண் அழகு. இது மட்டும் தான் கரெக்டாக இருக்குது. பொருளுக்கேற்ற வினை மரபு எடுத்தல் தான் சொல்லியிருக்காங்க. சோறு உண். சோறு உண் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்ணுதல் வந்து கரெக்டு, ஓகேவா? சரியான வினை மரபு என்ன அப்படின்னா சோறு உண். சோறுனா என்னது? உண்ணுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து எழுத்து வழக்கு தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எழுத்து வழக்கு தொடரை கண்டுபிடிக்கலாமா? உயிர் இருக்கும் வரை தவறு செய்ய மாட்டேன், ஓகேவா? கரெக்டாக எழுதும் போது மற்ற தொடரெலாம் பாருங்கள், உயிருக்கு பதில் உசிர்னு கொடுத்துருக்காங்க. உயிர் இருக்கிற வரைக்கும் தப்பு செய்ய மாட்டேன். ஒரு எழுதும் போது அது வந்து கரெக்டாகவே வரல, ஓகேங்களா? இது எழுதும் போது பாருங்கள், உசிர் இருக்கும் வரை தவறு செய்ய மாட்டேன். கரெக்டாக நம்ம வந்து எழுத்து வழக்கில் எழுதணும்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டு. அடுத்த கேள்வி 15. பின் வருவனவற்றுள் எது சரியானது? பேச்சு வழக்கு கொடுத்துருக்காங்க. அம்மா பசிக்குது, எனக்கு சோறு வேணும். அதாவது நம்ம பேசும்போது எப்படி சொல்லுவோம்? அவங்க எழுத்து வழக்கை வந்து கேட்கல, பேசும்போது. இதெல்லாம் எழுத்து வழக்கில் வரும் பாருங்க. அம்மா பசிக்கிறது, எனக்கு சோறு வேண்டும். அம்மா பசிக்கிறது, எனக்கு உணவு வேண்டும். அம்மா பசிக்கிறது, எனக்கு சோறு வேணும், ஓகேவா? இதெல்லாமே எதில் இருக்குது? எழுத்து வழக்கில் இருக்குது. இது மட்டும் பாருங்கள் கரெக்டாக இருக்கும். பேச்சு வழக்கில் அம்மா பசிக்கிறது, எனக்கு சோறு வேணும். நம்ம பேசிக்காக எப்படி கேட்போம்? அப்படி தானே கேட்போம். நிறுத்தற்குறிகளை அறிய சொல்லியிருக்காங்க. கரெக்டான நிறுத்தற்குறிகள் எதில் எழுதியிருக்காங்கன்னா ஆப்ஷன் பியில் பாருங்கள், அந்தோ அப்படின்னு சொல்லி வியப்பா சொல்லியிருக்க இடத்துல
அந்தோ, அதாவது ஒரு சொல்ல வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வியப்பாக சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல ஆச்சரியக்குறி வரும். அடுத்தது பூனையின் காலில் அடிபட்டு விட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்குறோம். அந்தோ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதுன்னு சொல்லி கேட்குறோம். சரிங்களா? அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி. நிறுத்தற்குறிகள் தான் சரியான நிறுத்தற்குறியிடப்பட்டதை வந்து நம்மளை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இதில் என்னன்னா ஆன்சர் ஏ, யாழினி நிலா நிலா ஓடிவா என பாடினார். ஒருவர் கூறதை நம்ம அப்படியே சொல்லும்போது அதில் நம்ம என்ன சொல்லுவோம், இரட்டை மேற்கோள் குறி வந்து யூஸ் பண்ணுவோம். அது இங்கே வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? முடியும் போது முற்றுப்புள்ளி வச்சுருக்கிறாங்க. கலைச்சொல் கேட்குறாங்க. கலைச்சொல் பார்க்கலாமா? லிங்கஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளியியல், ஃபோனாலஜி லிங்கஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழியியல், அதுக்கப்புறம் ஃபோனாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளியியல், ஜேர்னலிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதழிய ஜேர்னலிசம்லாம் போட்டுருவீங்க. ஃபோன்லாம் ஒரு சவுண்ட் வருது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒளியியல், லிங்க் ஏதோ ஒரு மொழி வந்து லிங்க் பண்ணுறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்த்தோகிராஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து இலக்கணம். ஓகேவா? ஆர்த்தோ டாக்டர் எழுதிக்கிட்டே சொல்கிறாரு. ஆர்த்தோ டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா எழுதிக்கிட்டே சொல்கிறாரு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆர்த்தோன்னா டாக்டர் எழுதிக்கிட்டே சொல்கிறார். அப்போ எழுத்து இலக்கணம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜேர்னலிசம்னா இதில் போட்டுருவீங்க. ஃபோன்னா சவுண்ட் வருது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒளியியல், லிங்க் ஏதோ ஒன்று லிங்க் பண்ணுறோம். சரிங்களா? ஏதோ ஒரு மொழியை லிங்க் பண்ணுறோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முடியாது. ஈஸியாக ஷார்ட்கட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது 19வது கேள்வி. கூற்று காரணம் எது சரி எது தவறு பார்க்கலாமா? கூற்று பாடுதல் படித்தல் தொழிற்பெயர்கள். காரணம் கொஷின் மார்க். இந்த கொஷின் வந்து என்னென்னா கூற்று கொடுத்துருக்காங்க, காரணம் கொடுத்துருக்காங்க. காரணத்தில் கொஷின் மார்க் வச்சுட்டாங்க. ஆன்சர் வந்து என்னவா கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் பி, படர்க்கைக்கே உரியதுன்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கீழே வந்து சொல்லுங்கள். குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடுகளை என்ன சொல்லியிருக்காங்கன்னா எழுத சொல்லியிருக்காங்க. இந்த தொடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடுதல், இந்த தோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணிகலன். ஓகேவா? மற்றதெல்லாமே வந்து கரெக்டாகவே வந்து வராது. இதுதான் வந்து கரெக்டாக வந்து இருக்குது. இந்த கேள்வி நான் சொன்னேன் இல்லையா, கூற்று காரணம் எது சரி எது தவறுன்னு சொல்லிட்டு. கூற்று சரிதான். பாடுதல் படித்தல் இது எல்லாமே தொழிற்பெயர்கள் தான். ஏன்னா தள்ள முடிஞ்சிருக்கு. ஸோ தொழிற்பெயர்கள். தொழிற்பெயர்னா என்ன? தொழிற்பெயர் ஒரு எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை தெளிவாக வந்து காட்டாது. சரிங்களா? ஏன்னா அது எண், இடம், காலம், பால் இதை வந்து தெளிவாக காட்டாது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இது படர்க்கைக்கு மட்டுமே வர்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கொஷின் மார்க் வந்திருக்குல்லையே அதை வச்சு சொல்கிறாங்க. சரியானவற்றை பொறுத்து சொல்லியிருக்காங்க. பொறுத்துலாமா? கார்காலம் ஆவணி புரட்டாசி. ஓகேவா? காரில் ஆணி குத்திருச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. காரில் போகும்போது ஆணி குத்திருச்சு. அப்போ ஆவணி புரட்டாசி. இந்த ஷார்ட்கட் புரியுதா? அடுத்தது குளிர்காலம்னா ஐப்பசி கார்த்திகை. சரிங்களா? குளிர்காலத்தில் நம்ம என்ன தான் வந்து கார்த்திகை மாதம் விளக்கேற்றுவாங்க தெரியுங்களா? விளக்கேற்றினாலும் அலைஞ்சு போயிடுது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐப்பசி கார்த்திகை. முன்பனி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி தை. முன்பனி காலம் மார்கழி மாதம் தை மாதம்லாம் முன்னாடியே எழுந்துச்சு கோலம் போட்டுருவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்பனி காலம். பின்பனி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி பங்குனி. சரிங்களா? பின்னாடி தள்ளி விட்டாங்க. ஓகேங்களா? பங்குனி மாதம் கடைசியில் தள்ளி விட்டாங்க. அப்போ பின்பனி காலம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட்கட் புரியும்னு நினைக்கிறேன். கார்காலம்னா காரில் ஆணி குத்துச்சு. அப்போ ஆவணி. குளிர்காலம்னு என்னது? குளிர்காலத்தில் கோலம் போட்டால் அணைஞ்சு போயிடுது. விளக்கேற்றினா அணைஞ்சு போயிடுது. முன்பனி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி தை. சரிங்களா? முன்னாடியே காலையில் சீக்கிரமாக இருந்துச்சு கோலம் போட்டுருவாங்க. பின்பனி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? மாசி பங்குனி, கடைசி மாதம் பங்குனி. ஷார்ட்கட் புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு என்ன பேர் அப்படின்னா பறவைன்னு பேர். கடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்? பறந்து விரிந்து தானே இருக்கும். அதனால தான் அதுக்கு என்ன பேர் வந்துச்சுன்னா பறவைன்னு சொல்லி பேர் வந்துச்சு. சொல் பொருள் கொடுத்துருக்காங்க. தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னது? மாலை. ஓகேவா? தார் மாலை. முனிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா சினம். உவகை அப்படின்னா மகிழ்ச்சி. தமர் அப்படின்னு பார்த்திங்கன்னா உறவினர். இதெல்லாமே நீங்கள் படிச்சது தான். ஈஸியாக வந்து அடிச்சிடலாம். சரியான இணைப்பு சொல்ல எடுத்துறத சொல்லியிருக்காங்க. மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம் டேஷ் நிலவிற்கு செல்ல தயாராக இருங்க. ஸோ மனிதர்களை நிலவிற்கு வந்து அனுப்புவோம், எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்க. நம்ம சரியான இணைப்பு சொல் வந்து இதை போடலாம். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கொடுத்துருக்காங்க. இதில் சரியாக என்ன பேச்சு வழக்கு இருக்குது எழுத்து வழக்கு இருக்குது அப்படின்ட்டு. பானை செய்தல், அதுக்கப்புறம் இது பேச்சு வழக்கு, அதுக்கப்புறம் பானை முடைதல், அப்புறம் பானை வனைதல். இதெல்லாமே நம்மளுக்கு என்ன வரணும்னா பேச்சு வழக்கில் வந்து வரும். சரியான எழுத்து வழக்கு ஓகேவா அப்படின்னா பானை வனைதலை வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, பானை வனைதல். அடுத்து சரியான வினாச்சொல்ல எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. கூவல் என்று அழைக்கப்படுவது எப்படி வினாவாக எழுப்புவோம்? எது அப்படின்னு சொல்லி தான் வினாவாக எழுப்புவோம். சரியான ஊர் பெயர்களோட மருவு கேட்குறாங்க. கோவை கோயமுத்தூர். ஓகேவா? கோவைன்னு என்ன வரும்? கோயமுத்தூர்னு வந்து வரும். நம்ம இந்த கும்பகோணம்லாம் படிச்சிருப்போம். கும்பகோணம் எப்படி வரும்னா குடந்தைன்னு வரும். ஓகே, நோட் பண்ணி வேணால் வச்சுக்கோங்க.
திருநெல்வேலின்றது எப்படி வரும்னா நெல்லை தான் திருநெல்வேலின்னு வரும். ஓகேவா. அடுத்தது புதுக்கோட்டைன்றது நமக்கு எப்படி வரும்னா புதுவைன்னு வரும். சரிங்களா, புதுவைன்னு வரும். இது 4மே நமக்கு வந்து தப்பாக இது 3மே நமக்கு தப்பாக இருக்குது. கரெக்டாக இருந்ததுன்னா கோவை, கோயம்புத்தூர் தான் கரெக்டு. ஒரு சொல் தரும் பல பொருட்கள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மானா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மான்ற சொல்லுக்கு விலங்கு, பெரிய, மரம், அறிவு இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்குது. நம்ம படித்தது தான். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மலை அப்படின்னா என்னது? வெற்பு, சிலம்பு. இதுவும் நம்ம படித்தது தான். என்னென்ன பேர் இருக்குது மலைக்கு? நிறைய பொருள் இருக்குது. வெற்பு, சிலம்பு, பொறுப்பு, ஓங்கல் இதெல்லாமே என்ன அப்படின்னா மலையை குறிக்கும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஜங்கிள்னால் என்ன சொல்லுவோம்? காடு. நம்ம படித்தது தான். அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி பரிசு பெற்றவர் யார்? ஆன்சர் பாருங்கள். புதிய உரைநடை என்னும் நூலுக்காக மா. ராமலிங்கம் சாகித்ய அகாதமி பரிசு பெற்றார். ஈஸியாக நம்ம வந்து கொஷினு கேட்டாச்சு, ஆன்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க. கீழ் காண்பனவற்றுள் சரியான வினாக்களை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாதது. சரிங்களா, நம்ம சரியான வினாக்களை எடுத்தோம்னா எப்படி எடுக்கலாம்? யாருடைய அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாதது வராது. வரும், இது வரும், இது மேட்ச் ஆகுது. அடுத்தது எதன் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாதது? இது ஒரு இதே வரல. தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதுமா? இது மேட்ச் ஆகுது. தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் உண்டோ? இதுவும் மேட்ச் ஆகலை. சரியான கொஷின் கேட்டு எழுத சொல்கிறாங்க. அப்போ சரியான கொஷின் கேட்டு எழுதுனா 1, 3. வாக்கிய அமைப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மைத்திலி உணவு உண்டால் என்ன வினை? தன்வினை. தன்வினைனா என்ன? எழுவாய் ஒரு செயலை தானே செய்கிறத குறிக்கிறதா என்ன சொல்லுவோம்? தன்வினைன்னு சொல்லுவோம். அப்போ மைத்திலி அவளே உணவு சாப்பிட்டா, அவளே வேலையை செஞ்சுக்கிட்டா. ஓகேவா. அடுத்தது வாக்கிய அமைப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வணிகர் கடையை திறந்து வைத்தார். இது என்ன வினை? செய்வினை. செய்வினைனா என்ன அப்படின்னா எழுவாய் ஒரு செயலை செய்கிறத வந்து குறிக்கும். அதுவும் எப்படி இருக்கும்னா 2ஆம் வேற்றுமை உறுப்பு அதில் வெளிப்படையாக வந்திருக்கும். செய்வினையில் என்ன வெளிப்படையாக வந்திருக்கும்? 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்திருக்கும். சரியா. அப்போ வணிகர் கடையை, அப்போ ஐ வந்து வெளிப்படையாகவே வந்திருக்கு செய்வினையில். சரியா. அடுத்தது வாக்கிய அமைப்பை கண்டறிக. பருதி ஊஞ்சலை ஆட்டு வித்தான். இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிறவினை. என்னன்னா எழுவாய் ஒரு செயலை இன்னொருத்தவங்க மூலயமா வந்து நம்ம சேவைகள், அதாவது ஊஞ்சலை யாரோ வந்து ஆட்டுறாங்க, ஆட்டு வித்தான் ஆட்டுறாங்க. ஓகேவா. இன்னொருத்தவங்க அந்த செயலை செய்கிறாங்க. ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க, இன்னொருத்தவங்க அந்த செயலை செய்கிறாங்க. அதுதான் இங்கே. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இந்தியா தான் என்னுடைய மோட்சம் என்று பாரதியார் கூறுகிறார். நம்ம எப்படி கேள்வி எழுப்பலாம்? இந்தியா தான் என்னுடைய மோட்சம் என்று கூறியவர் யார்? யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பாரதியார் வந்து சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம். அடுத்தது 37. வரைந்து வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னது? வரை. வேர்ச்சொல்னாலே எப்படி வரும் அப்படின்னா ஒரு வினை இருக்குது அப்படின்னா அது கட்டளை சொல்லாவே வந்து, அதாவது ஒரு ஏவல் சொல் தான் என்ன வரும் நமக்கு? கட்டளையாக தான் வரும். ஓகேவா. வரைந்துன்னு இருந்துச்சுன்னா நமக்கு வரை அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை சொல் தான் வந்து வரும். அதோட வேர்ச்சொல்லாக வந்து இருக்கும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ரோபோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயந்திர மனிதன். வலுவற்ற தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானபீட விருது. ஓகேவா. ஞானபீடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வடமொழி சொல்லோட தழுவல் தான். ஓகேவா. தமிழில் பிழையின்றி எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம்னா ஞானபீட விருது அப்படின்னு சொல்லி எழுதுவோம். சந்தி பிழையற்ற வாக்கியத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒன்றை சொல்லுவதற்கென்றே இசைக்க வல்ல தாளக்கருவி பறை. ஓகேவா. வல்லினம் மிக வேண்டிய இடத்துல பாருங்கள் ஒன்றை வல்லினம் மிகுந்திருக்கு. ஓகேவா. அடுத்தது சொல்லுவதற்கென்றே. சொல்லுவதற்கென்றே. ஓகேவா. அடுத்தது பார்த்திங்கன்னா தாளக் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வல்லினம் மிகுந்திருக்கு. ஓகேவா. சரியாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி கரெக்டு. பிணிக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா. பிணிக்கு எதிர்ச்சொல். பிணினா நம்ம என்ன படிச்சிருப்போம்? நோயின்னு படிச்சிருப்போம். அதுக்கு நம்ம ஆப்போசிட்டாக சொன்னோம்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பம். ஓகேவா. பிரித்தெழுதுக. இடமெல்லாம் என்னும் சொல்ல பிரித்தெழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம். எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு விதி என்ன அப்படின்னா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம்ல என்ன இருக்குது? இந்த இடம்ல நிலைமொழியில் இம் இருக்குது. வருமொழியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து இருக்குது. ஓகேவா. அப்போ இந்த இம்மு கூட்டல் ஏ, அதாவது இந்த இம்மு வந்து மெய்யெழுத்து உயிரெழுத்தோடு சேரும்போது நமக்கு என்னவா புணரும் அப்படின்னா மேவா வந்து வரும். அதுதான் இங்கே இடமெல்லாம் சொல்லி வந்திருக்கு. ஓகேவா. அடுத்த கேள்வி.
ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ரைம் அப்படின்னா என்ன? இயபு தொடை. ரைம் என்ன சொல்லுவோம்? இயபு தொடை தான் ரைம்னு சொல்லுவோம். இயபு தொடைனா என்ன? செயலோட அடியில் இறுதியிலோ இல்லை சீரோட இறுதியிலோ ஒரே மாதிரியான ஓசை இல்லைனா எழுத்துக்கள் வர்றதான் என்ன சொல்லுவோம்னா இயபு. டெஃபினேஷன். அதே மோனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனைன்னு சொல்லுவோம். எதுகை இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகைன்னு சொல்லுவோம். செந் தொடைனா என்னன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. வாய்மையை சிறந்த அறமாக சங்க இலக்கியங்கள் பேசுகின்றன. நம்ம எப்படி கேள்வி எழுப்பலாம்? வாய்மை சிறந்த அறமாக எந்த இலக்கியங்கள் பேசுகின்றன சொல்லி நம்ம கேள்வி எழுப்பலாம். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை கூற சொல்லியிருக்காங்க. வாழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை. தொழிற்பெயர்னா என்ன? ஒரு வினை சொல்லோட செயலை குறிக்கும் பெயர் தான் நம்ம தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். இதில் வாழ்கிற சொல்லோட கையின்ற விகுதி சேர்ந்து நமக்கு எப்படி வந்திருக்கு? வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. வாழ் அப்படின்ற வேர் சொல்லோட கையின்ற விகுதி சேர்ந்த நமக்கு எப்படி வந்திருக்குன்னா வாழ்க்கை அப்படின்ற ஒரு தொழிற்பெயர் உருவாகுது. அவங்க தொழிற்பெயர் தான் கேட்டிருக்காங்க. வினா வகைகளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வீட்டில் அரிசி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலையை சொல்லுதல். ஓகேவா? நம்ம ஏவல் வினானா என்ன? ஒரு செயலை செய்யும்படி, அதாவது ஏவறது எல்லாம் கட்டளை இடுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம கேட்டோம்னா அந்த வினாக்கு பேர் தான் என்னென்னா ஏவல் வினா. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லியிருக்காங்க? அக்கா தம்பியை கடைக்கு சென்று என்ன சொல்லியிருக்காங்க? அரிசி வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. கடைக்கு போய்ட்டு அவங்க அக்கா என்ன சொல்கிறாங்க? தம்பிகிட்ட நீ போய் அரிசி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் போய் இந்த வேலையை செய்ய அப்படின்னு சொல்லி கட்டளையாக சொல்கிறது. மரபு தொடரின் பொருள் அறிக. பச்சை பொய் அப்படின்னா முற்றிலும் பொய். என்ன பச்சை பொய் அப்படின்னா உண்மையே இருக்காது, அப்படி சுத்தமாக பொய் சொல்லுவாங்க. அதுதான் பச்சை பொய்ன்னு சொல்கிறது. அதுக்கு நம்ம மரபு தொடர் முற்றிலும் பொய் சொல்லலாம். பொருந்தாத சொல்ல எடுத்துஎழுத சொல்லியிருக்காங்க. முதல் நிலை தொழிற்பெயர் இல்லாதது என்னன்னு சொல்லியிருக்காங்க. முதல் நிலை தொழிற்பெயர் இல்லாதது என்ன? இந்த பெரு சுடு நடு இதெல்லாமே முதல்நிலை தொழிற்பெயர்கள். இந்த வீடு இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்நிலை திரிந்த தொழிற்பெயரில் வரும். சரியா? இப்போ முதல்நிலை இது திரிந்த தொழிற்பெயர். அப்போ இது 3 முதல்நிலை தொழிற்பெயர். இது வீடுன்றது முதல்நிலை. இந்த 3 முதல்நிலை தொழிற்பெயர்கள். இந்த வீடுன்றது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்கள். 49வது கேள்வி. சரியான பொருளை எடுத்தெழுத சொல்லியிருக்காங்க. அவிர்த்தல் அப்படின்னா என்னன்னா அதுக்கு பொருள் ஒளிர்தல், அதாவது பிரகாசித்தல் அப்படின்னு சொல்லுவோம். சொல்வகை அறிந்து பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பொருந்தாத சொல் என்னென்னு பார்க்கலாமா? இதில் சித்திரை இதெல்லாமே பாருங்கள். சென்றால், வந்த, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வினையை குறிக்குது. அதாவது வினைமுற்று. வந்தன்றது பெயரச்சம், நடந்துன்றது வினையச்சம், சென்றால். ஓகேவா? இதெல்லாமே என்னது? வினை சொற்கள். ஓகேவா? இது என்னத்தை குறிக்குது? காலத்தை குறிக்குது. ஓகேவா? இது 3 வினையை குறிக்குது, இது காலத்தை குறிக்குது. ஸோ இதில் எப்படி ஆப்ஷன் போடலாம்? சித்திரை நம்ம பொருந்தாதான் போடலாம். இன்றைக்கான 50 கேள்விகள் பார்த்தோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.